13 பள்ளிகள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். அதிநவீன கருவிகளுடன் பள்ளிகளுக்கு விரைந்த பாம் ஸ்குவாட். பீதியில் உறைந்த பெற்றோர்கள் என சென்னை மாநகரமே கதிகலங்கி விட்டது. சென்னை மண்ணடியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கு காலை சுமார் 10:30 மணி அளவில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. பள்ளியில் 2 சக்தி வாய்ந்த குண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில நிமிடங்களில் வெடிக்கும் என்றும் மிரட்டல் வந்ததை அடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் பள்ளி முழுவதிலும் தீவிர சோதனை நடத்தினர். இதற்கிடையே தகவல் அறிந்து பள்ளி முன்பு குவிந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களுடன் அனுப்பி வைக்குமாறு வலியுறுத்தினர். சென்னை பூந்தமல்லி அருகே திருமழிசையில் உள்ள சென்னை பப்ளிக் ஸ்கூலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் பள்ளியில் ஆய்வு செய்தனர். இது குறித்த தகவல் அறிந்ததும் பள்ளிக்கு அலறி அடித்துக் கொண்டு வந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளியிலிருந்து அழைத்துச் சென்றனர். சென்னை ஆரியபுரத்தில் உள்ள செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளியில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். இதை அறிந்த பெற்றோர்கள் வேக வேகமாக பள்ளிக்கு சென்று குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். பள்ளியில் வெடிகுண்டு சோதனை நடைபெறுவது தெரிந்ததும் பதறி அடித்துக் கொண்டு பள்ளிக்கு வந்ததாகவும் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிந்தாலும் பாதுகாப்பு கருதி பிள்ளைகளை அழைத்துச் செல்வதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர். ஸ்கூல்ல என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, கமாண்டோலாம் வந்து லாஸ்ட் 4-5 ஹவர்ஸா செக் பண்ணிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த பாம் த்ரெட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு குழந்தைய ஸ்டில் கூட்டிட்டு போகணும்னா பேரண்ட் வந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கோபாலபுரத்தில் உள்ள டிஏவி பெண்கள் மேல்நிலை பள்ளியின் மின்னஞ்சல் முகவரி மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து டிஏவி பெண்கள் மேல்நிலை பள்ளி மட்டுமல்லாமல் அருகில் இருந்த ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இதற்கிடையே செல்போன் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பள்ளி நிர்வாகம் சார்பில் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாணவ மாணவிகளை அவர்களது பெற்றோர்கள் வந்து அழைத்துச் சென்றனர். சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தி இந்தியன் பப்ளிக் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததோடு உடனடியாக பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பள்ளிக்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் 13 பேர் மோப்ப நாய் மற்றும் சோதனை கருவிகள் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தினர். சென்னை அண்ணா நகர், திருமழிசை, முகப்பேர் ஆகிய இடங்களில் சென்னை பப்ளிக் ஸ்கூல், பாரிமுனையில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்ததாக கூறப்படுகிறது. வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான செய்தி வேகமாக பரவியதை தொடர்ந்து மிரட்டல் இல்லாத பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்களும் பீதி அடைந்தனர். இதனால் தங்களது பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகள் முன்பு குவிந்து மாணவ மாணவிகளை தங்களுடன் அனுப்பி வைக்குமாறு வலியுறுத்தினர். சில பள்ளிகளில் பெற்றோர்கள் வந்ததும் மாணவர்களை அவர்களுடன் அனுப்பி வைத்தனர். ஆனால் சில பள்ளிகளில் வழக்கமான நேரத்திற்கு தான் மாணவர்களை அனுப்புவோம் என கூறியதால் அங்கெல்லாம் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை சாந்தோமில் உள்ள செயின்ட் பீட்ஸ் பள்ளிக்கு எந்தவித மிரட்டலும் இல்லாத போதும் பிள்ளைகளை தங்களுடன் அனுப்பி வைக்குமாறு கூறி பெற்றோர்கள் பள்ளி முன்பு திரண்டனர். ஆனால் எங்கள் பள்ளிக்கு எந்தவித மிரட்டலும் இல்லாததால் வழக்கமான நேரத்திற்கு தான் மாணவர்களை வெளியே அனுப்புவோம் என ஊழியர்கள் கூறியதால் அவர்களுடன் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பாக சென்னை தெற்கு கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்றும் மாணவர்களும் பெற்றோரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார்.
டோட்டல் வந்து ஒரு 13 ஸ்கூல்ஸில் இது வரைக்கும் இமெயில் இந்த மாதிரி வந்திருக்கு. அதில் நிறைய ஸ்கூல்ஸ் செக் பண்ணிட்டோம் BDTS டீம் வச்சு. எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து இது ஒரு ஹோக்ஸ் மெயில் இருக்குது மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறோம். தொடர்ந்து பேசிய அவர் 13 பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து மிரட்டல்களுமே ஒரு மெயில் ஐடியிலிருந்து வந்ததாகவும் கூறினார். மேலும் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பிரேமானந்த் சின்ஹா தெரிவித்தார். இது கண்டிப்பாக ஒரு பேனிக் பண்ணுற விஷயம் இல்லை. யார் இது பண்ணியிருக்காங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஒருவருடைய வீட்டிற்கு கதவு எண் எவ்வளவு முக்கியமோ அதே போல்தான் ஒருவரது இமெயில் ஐடிக்கு IP அட்ரஸ் என சொல்லக்கூடிய இன்டர்நெட் புரோட்டோகால் மிகவும் முக்கியம். இச்சம்பவத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரே மெயில் ஐடியிலிருந்து மிரட்டல் வந்ததை கண்டறிந்த போலீசார் அதன் IP அட்ரஸை வைத்து அவர்களை பிடிக்கும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த நிலையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக சென்னை அண்ணாநகர் மற்றும் திருமங்கலம் காவல் நிலையங்களில் தலா 3 பிரிவுகளிலும், ராயப்பேட்டை மற்றும் பட்டினப்பாக்கம் காவல் நிலையங்களில் தலா 2 பிரிவுகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் இந்த வழக்குகள் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு மாற்றம் செய்யப்பட உள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.